பிதாவே, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உண்மை உயர்த்தினோம். எங்களை ஆண்டவரை ஆராதனைக்கு அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆராதனை சகலமும் இந்த சமூகத்துக்கு ஒரு சுகந்த வாசனையாய் இருக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பாவும் வார்த்தை சொல்வது போல எங்களுடைய உள்ளங்களை நீ கவனிக்கிறவராக இருக்கிறேன், உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறேன். அதன் பிரகாரம் நீ வழிகளை திறக்கிறவர், அதன் பிரகாரம் ஆண்டவரே நீ காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேலையில கூட நாளை உபயோகிக்கிறோம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எங்களை மறுபடியும் திடப்படுத்தும். எங்களை ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். உபயோகிக்கிறோம். பரிசுத்தாவே தம்மே தொடர்ந்து இதோடு கூட இருக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த நாளில் நேற்று நடந்த வாலிப பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக நேற்று கூட்டம் நடந்தது. கொலஸ்டைமில் அநேக கலந்து கொண்டீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற காரணம் அடுத்த சன்னதியை குறித்து தான், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பற்றி தான் நம்ம அதிகமாக நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், அதிகமாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை என்ன ஆக போகிறது, அடுத்த சன்னதி என்ன ஆக போகிறது, நம்ம இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, வழி நம்ம பின்னால வழியில் வருவார்களா அல்லது வழி தவறி போயிடுவார்களா? நம்ம விதைத்தது, நம்ம ஜெபித்தது, நம்ம உழைத்தது சகலமும் புரோஜனமாக இருக்குமா, இஸ் இட் ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா? இல்லை இத்தனை வருடமா நம்ம வாழ்ந்து கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில் போகும் பொழுது, இந்த பூமியை விட்டு நம்ம வெளியே போகும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளாக அழைத்து தருவார்களா? இப்படிதான் இப்ப இந்த நாட்களிலே சபைகளிலே அதிகமாய் நம்ம காரியங்களை பார்க்கிறோம். அதனால்தான் நம்ம சபைகளிலே அதிகமாய் ஜெப கூட்டங்களை உருவாக்குகிறோம். காரணம், the reason is the connecting with the church. சபையோடு இணைந்து இருக்கணும், சபையோடு இணைக்கப்பட்டு இருக்கணும், சபையோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், சபையோட நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும், சபை வளர்ச்சிக்கு நம்ம ஒரு பங்காளியாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெப கூட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இதுல அனைவரும் கலந்து கொள்கிறீர்கள், கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். காரணம், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ரீசன் இருக்கிறது நம்ம கலந்து கொள்ளாததுக்கு. ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய பின்னால் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் இல்லையோ, ஆனா கவனிப்பார்கள். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய வார்த்தையை அஸ்திபாரம் வைத்துட்டு போகிறோமோ, அதன் பிறகுதான் பிள்ளைகளும் தொடர்ந்து சபையில நிலைத்திருப்பார்கள். இந்த நாட்களில நம்ம ஏன் பைபிள் சபையில கூட நம்ம ஜூம்ல வைக்காதபடிக்கு மறுபடியுமாக வெனஸ்டே என்னதான் இருந்தாலும் பிசிக்கலா வைக்கிறோம்னா காரணம் நம்ம சபையை மறந்துடக்கூடாது. நம்மளுடைய வருகிற சன்னதி ஜூம்லயே வாழ்ந்துடக்கூடாது. ஜூம் ஒரு சீசன், ஒரு காலகட்டத்துக்கு தான் ஜூம்ல வைத்தார்கள். இப்பொழுது ஜூமை நம்ம வைத்துக் கொண்டோம்னா சபை இருக்காது, சபை கட்டிடம் இருக்காது, சபை ஐக்கியம் இருக்காது, எல்லாமே ஜூம்ல இருப்பார்கள். ஸோ இதை வைத்துக் கொண்டு நம்ம எல்லாத்தையுமே ஜூம்ல பார்ப்போம். ஜூம்ல அது கூட இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்படுறார்கள். ஜூம்ல திறந்து வைக்கும் பொழுது கூட கனெக்ட் பண்றது கூட கேட்கறதுக்கு கேட்டால் என்ன ஒரு எக்ஸ்கியூஸ்னா, டாத்தா முடிஞ்சு, அது முடிஞ்சு, இது முடிஞ்சு அப்படின்னு. எப்படிதான் நம்மளை இணைக்கிறது எனக்கு தெரியல, சபை அது முடிந்த அளவுக்கு. ஸோ இந்த நாட்களில் அதனால்தான் சில்ட்ரன் வாலிப பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காலை திங்கட்கிழமை ஜெப கூட்டம் வைத்திருக்கிறார்கள். ஸோ மேன்ஸை இப்பதான் நம்ம இணைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா இணைக்கிறோம். பிடிச்சி இழுக்கிறதுக்கு சுலபமான காரியம் இல்லை. மற்றவர்கள் இழுத்தெல்லாம் கயிறு கட்டி, ஆனால் மேன்ஸை இழுக்கணும்னா சங்கிலி கட்டி தான் இழுக்கணும், ஏன்னா கயிறு அறுந்துட்டு போயிடும். ஸோ அவர்களை சங்கிலியால் தான் கட்டி இழுக்க முடியும். அது கட்டி இழுத்துக்கிட்டு தான் வருகிறோம். ஒரு சில நேரத்தில் போய் அது ஒரு கூட்டம் கலந்து தான் மறு கூட்டத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு வந்துடுது. that we don't have to make decisions. அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம காரியங்களையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நம்ம குறை சொல்லிட்டு போகிறதுல இந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளால டெசிஷன் எடுக்க தெரியல, பயப்படுகிறோம். அதனால நம்ம அப்படி வலிக்கு விழுந்துடுறோம். ஓகே, அதுக்கு முதலிடம் கொடுப்போம், இது பரவாயில்ல, ஜெப கூட்டம் தானே, இன்டர்சிட் தானே, இதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லி. இது பிசிக்கல் கூடல, இது ஜூம்ல தான். ஸோ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நேற்று நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். God is raising up a new generation, புதிய ஒரு சன்னதியை உருவாக்கணும். அடுத்த சன்னதி என்னவாக போகுது? வாலிப பிள்ளைகளோட சன்னதி. எப்படியாப்பட்ட சன்னதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? வாலிப பிள்ளைகளும் சரி, அல்லது கர்த்தருக்குள் இருக்கிற எல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு சன்னதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், தேவனை தேடுகிற சன்னதியாக,
அல்லேலூயா. தேவனை தேடுகிற சன்னதி, தேவனை விட்டு ஓடுகிற சன்னதி, தேவனை விட்டு மறைகிற சன்னதி இல்லை. தேவைகளுக்காக தேடுகிற சன்னதி ஆண்டவர் தேடப்படல. தேவனை தேடுகிற ஒரு சன்னதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சன்னதி தான் அடுத்த தலைமுறையை சபையை வருகிற நாட்களில் 2ஆம் வருகை வரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். தேவனை தேடும் பொழுது அடுத்த என்ன நடக்குதுன்னா, அடுத்த சன்னதி இந்த பலிப்பிடங்களை சுத்திகரித்து சுத்தமாக்குகிறது. தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலிப்பிடம் என்று சொல்றது நம்முடைய இருதயம் தான். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் தங்கி இருக்கிற நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக காரியங்களை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தி அதை சுத்தமாக்கி ஒரு சுகமான நல்ல ஒரு சுகமான ஒரு பலிபீடத்தை உருவாக்கி சுதந்திரிக்கிறதுக்கு அதை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சன்னதி தான் வாலிப. காரணம் வாலிப பிள்ளைகள் நாட்களில வாலிப பிள்ளைகள் இல்லை, அநேகர் எல்லா வாழ்க்கையில பல விதமான காரியங்கள் குப்பையோ போல உள்ளுக்கு பலிபீடத்தில் நிறைய இருக்கிறது. அதை சுத்தப்படுத்துவது என்னைக்கு நம்ம தேடுகிறோமோ கர்த்தர் அந்த காரியத்தை அப்ப அடுத்த ஜெனரேஷன் வரும் பொழுது சுத்தமான ஒரு ஜெனரேஷன் நம்ம உருவாக்கி விடுகிறோம். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க ஜெபிக்கிற விதம், அவங்க ஆராதிக்கிற காரியங்களை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். அதன் பிறகு கர்த்தர் எப்படியாப்பட்ட ஒரு சன்னதியை ஒன்னாவது தேவனை தேடுகிற சன்னதி. அந்த சன்னதி தேவனை தேடும் பொழுது அவங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பலிபீடம் சுத்தமாகும் பொழுது கர்த்தர் இறுதியில மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு வரும் பொழுது மனம் திரும்புதல் தான் தேவனை மகிமைப்படுத்தும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம சுத்தமா வைத்திருக்கலாம் பலிபீடத்தில், நம்மளோட உள்ளங்கள் சுத்தமா இருக்கலாம். ஆனா என்றைக்கு அந்த மனசுல மனம் திரும்புகிறோமோ தேவனிடத்துல கர்த்தர் அந்த நிமிடமே கர்த்தர் மன மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். மன மகிழ்ச்சி அடையும் பொழுது கர்த்தர் மகிமையில இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளை வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் ஆசீர்வாதமாக இருக்கிறது, வராமல் இருக்கிறது, தடையாக இருக்கிறது. சில நேரங்களில நம்முடைய மனம் திரும்புவது, நம்ம மனம் திரும்புவது கிடையாது. மனத்துல சில காரியங்கள் நம்முடைய கொள்கைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனாலும் செய்கிற காரியங்கள் கிறிஸ்தவர்கள் கேரக்டர் இல்லாம இருக்கிறது. உள்ளங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. ராத்திரில தண்ணி அடிச்சு காலையில ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராத்திரில மாத்திர தேவனை அறியாத நேரத்துல ரயில் வண்டி, முன்ன ரயில் வண்டி பார்த்திருக்கீங்களா? புகை விட ரயில் வண்டி அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு ஆலயத்துல அப்படி நல்லா உங்கள் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. அதை மட்டும் அறிஞ்சிக்கணும். சாதிக்க முடியாது, எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காது. நம்ம கடைசியில இறுதியில நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆமா ஆண்டவருக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஆண்டவரை பழைய போட்டுட்டு போகிறோம். இல்ல பிரியமான கர்த்தர் அப்படி நம்மளை படைக்க கிடையாது. இந்த நாள் பார்க்க போறோம் பாருங்க. நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம் நன்மைகள், எல்லா நன்மை நமக்கு கிடைக்கிற நன்மைகள் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது? தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. அப்ப நன்மைகள் சகலமும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் தீமைகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? யாரிடத்திலிருந்து? அப்படியே பழிய போட்டு போனா என்னைக்குதான் நீங்க தெரிஞ்சது? ஆரம்ப காலத்திலிருந்து ஆதியாம புத்தகத்திலிருந்து சொல்றதெல்லாம் அவன் ஏமாற்றின பிசாசு தான் தீமை கொண்டு கிடையாது. இதுல தான் நம்ம ஏமாந்து எல்லாத்தையும் பழிய தூக்கி மத்தவங்களை போட்டுட்டு நம்ம நல்லவங்க நினைப்போம். நம்ம திருந்த முடியாது. அவன் நினைப்பான் நான் ஒன்றுமே செய்யல, உன் வீட்டு பக்கத்தை கூட நான் வரல, நீ தான் என்கிட்ட வர. யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய சொந்த இச்சையினாலதான் தேவனுக்கு நீ விரோதமா நடத்துகிற உன்னோட பாவங்கள் செய்கிற என்று சொல்லி. சொந்த இச்சையினால, சொந்த ஆசையினால, உன்னுடைய சொந்த விருப்பத்தினாலதான் நீ ஏன் சொல்ல லம்பு கொஞ்சம் சுசு யாருக்கு தெரியும்? 10 சாப்பிடப்பா நாமா நம்ம செஞ்சு விட்டு பிசாசு மேல பில்ல போட்டு விட்டுறது இல்லை. சகல நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால் சகல தீமைகளை இருந்தோ சொல்லுங்க யாரிடத்திலிருந்து? நம்மிடத்திலிருந்து வருகிறது. ஏன் இடத்திலிருந்து தீமை வருதுன்னா அது என்னிடத்திலிருந்து தான் வருகிறது. நன்மை தேவனிடத்திலிருந்து, தீமை நம்மிடத்திலிருந்து வருகிறது. வெற்றி தேவனிடத்திலிருந்து வருகிறது, தோல்வி நம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. இதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும். தமிழர் சொல்லுவாங்க ஆமையை போல ஓடுங்க. ஆமை
எப்படி ஓடும்? முயலை கூட ஓடுங்கன்னுவாங்க. முயல் தான் முன்னுக்கு போய் நின்றுமா, போய் ரெஸ்ட் பண்ணுமா. ஆமா வரணும் அப்படின்னு மாத்தி செய்யுங்க. முயலை போல ஓடாதீங்க. ஓடி போய் ஓய்வு எடுத்துட்டு மற்றவங்க ஏற்றிட்டு போறது மாதிரி. முயல் வேகமா போகும், ஆனா எதுவுமே பார்த்து ரசிக்காது. லெப்ட் ரைட் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆமை மெதுவா ஓடும், எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போகும். கர்த்தர் நம்மளை படைத்தது உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்காம வந்துடாதீங்க. ஆண்டவர் மேல வந்த பிறகு கேட்பாரு, இந்த இடத்துல ஒரு காரியத்தை வச்சிருந்த, நீ பாக்கியா? நீ வரட்ட ஓட்டத்துல, ஆவிக்குரிய ஓட்டத்துல நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு. God has created the world to be enjoy and appreciate, admire. அப்படியாப்பட்ட ஒரு ஓட்டங்களை தான் நம்ம ஓடணும் பிரியமானவர்களே. தேவையானது கர்த்தர். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், எடுத்துக்கொள்வோம் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டியது, சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காரியமாக நம்ம 18ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ல 20, 21 வாசி. 20, 21. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தார். ஓகே. ஏன் கர்த்தர் என்றைக்குமே இந்த 4 காரியத்துல தான் அவர் செயல்படுகிறார், பேசுகிறவரா இருக்கு. 4 இடத்துல, முக்கியமான 4 இடத்துல தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறவர். ஒன்றாவது மலை, பர்வதம், பர்வதத்தின் மேலே, மலைகள் மேலே என்ன கொண்டு வருகிறார் ஜனங்களை. இரண்டாவது பள்ளத்தாக்கள், பள்ளத்தாக்களை வச்சு பேசுகிறார். மூன்றாவது வனாந்தர மத்தியில பேசுகிறார். நான்காவது வறண்ட பூமியின் மத்தியில. ஏன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பேசுகிறார் என்றால், அவர் பப்ளிசிட்டி பண்ணி மைக் போட்டுக்கிட்டு பொதுவா எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற தேவன் கிடையாது, பொதுவா பேசுகிற தேவன் கிடையாது. அவர் ஸ்பெசிபிக்கா தன்னுடைய ஜனங்கள் மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கிட்ட அழகா திட்டம் தெளிவுமா, மற்ற யாருக்கும் விளங்காதபடிக்கு, மற்றவர் யாரும் இடையூறாய் வராதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய ஜாதகம் சொல்லுகிறது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கார்மேல் மது பர்வதத்தின் மேலே தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தார். எல்லாத்தையும் கூடி வர செய்தார். You want to speak something, ஒரு முக்கியமான காரியத்தை பேசுவதற்காக கர்த்தர் மலைகளை தேர்ந்தெடுக்கிறார், பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுக்கிறார், அல்லது வனாந்தரத்தை தேர்ந்தெடுக்கிறார், அல்லது வறண்ட பூமியை தேர்ந்தெடுக்கிறார். காரணம், எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, கர்த்தர் பேசும்பொழுது கவனமா கேட்பதற்காக. அதனால தான் பெரியவர்களை சபையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், கர்த்தர் காரியத்தில் பேசுவதற்காக. அதான் சபை முக்கியம். சபையில தான் பேசுவார். பப்ளிசிட்டியில பந்தல போட்டுட்டு மேலே கட்டி பேசுகிற தேவன் கிடையாது. ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது. ஆலயத்துல வைத்து தன்னுடைய ஜனங்கள் அமர்ந்திருக்கிறது. ஜனத்தின் மத்தியில கர்த்தர் எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இல்லாதபடிக்கு கர்த்தர் நாம கவனமா கேளு. வெளியில பேசினா மற்ற ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரும், மற்ற காரியங்களாக ஏற்படும், எதிராளி இருப்பார்கள், மற்றவன் கேள்விப்படுவான். அதெல்லாம் அவங்களுக்கு புறக்கணித்து பாதுகாக்கிறதுக்காக அவருடைய இன்ட்ரெஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் தேவனுக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து தான், எதிராளிகளை குறித்து அல்ல. வெளியில் மற்றவர்களை குறித்து அவருக்கு கவலை கிடையாது. அவர் அவருடைய ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றினார், எப்படியாவது வழி நடத்தினார். அவர்களுக்கு மாத்திரம்தான் வழி திறக்கணும், மற்றவர் யாரும் அவர்களை ஜெயிக்க கூடாது, அவர்கள் யாரும் தோல்வி அடையக்கூடாது, அவர் யாரும் மட்டம் தட்டக்கூடாது, அவர்கள் என்றைக்குமே தலை குனியக்கூடாது, அவமானப்படக்கூடாது. அப்படி அவர்களுக்கு காரியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் அவர்களை மலைகளிலே வச்சு பேசுகிறார். நல்லா கேளுங்க அப்படின்னு. அல்லது அவர் கடந்து போகிற பள்ளத்தாக்கள் பாதையில போகும் பொழுது பள்ளத்தாக்களை சுற்றி வைத்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லது வனாந்தரத்துல he just concentrate for his own people. அவர் எப்படியாவது காப்பாற்றின என் பிள்ளை, காரணம் என்னுடைய சிருஷ்டிப்பு என்று சொல்லி கர்த்தர் பேசும்பொழுது சொல்கிறார், கூட்டி வந்து அப்பொழுதுதான் சொல்கிறார், அப்பொழுது எலியா சகல ஜனத்தை கண் தண்டை வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்.
கர்த்தர் தெய்வமானால் பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று ஜனங்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் யாருமே ஒன்று சொல்லவில்லை. They didn't say anything because they don't have to make a decisions. தமிழ்ல குந்தி குந்தியும் போட்டிருக்கிறது, பட் அதை பார்க்கும்போது ஆங்கிலத்துல வேவரிங் போட்டிருக்கோம், கடல் அலைய போல. எவ்வளவு நாளைக்கு நீனு இந்த மாதிரி ரெண்டு மனசா வாழ்ந்துகிட்டு இருப்ப? ரெட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ரெண்டு வாழ்க்கை எவ்வளவு நாளா? சரீரத்துல பாக்குறதுக்கு சுத்தமா தெரியல, ஆனா உள்ளுக்கு பாக்குறதுக்கு சுத்தம் இல்லை. எவ்வளவு நாளைக்கு அப்படி நடிப்ப? நம்மளோட பசார் பார்த்து எவ்வளவு நாளைக்கு நடிக்க போற? சொன்னாங்க ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற உண்மைதான், அது உண்மையானது. வெளி தோற்றத்தை பார்க்கறது கிடையாது. எவ்வளவு நாளுக்கு நீ குந்தி குந்தி, எவ்வளவு நாளு நீ இந்த மாதிரி நடப்ப? எவ்வளவு நாளைக்கு நீ அன்ஸ்டேபிளா இருக்க போகிற? எவ்வளவு நாளைக்கு நீ அன்ஸ்டேபிளா இருக்க போற? எவ்வளவு நாளைக்கு ரெண்டு மனசா இருப்ப? பெரியமானவர்களே, இந்த கதையை சொல்லும் பொழுது இஸ் நாட் டாக்கிங் டு தி ஃபாரின், ஒரு எதிராளி கிட்ட பேசல, அவிசுவாசி கிட்ட பேசல, தேவனுடைய பிள்ளைகிட்ட பேசுறார். ஸ்பீக்கிங் டு தி ஓன் people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறார். எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி நடக்க போகிற? ஒண்ணு பாகால், இல்ல தேவனை தேடுறது. ஏன்டா ரெண்டு வாழ்க்கை வாழ்ற? அப்ப யாரு ரெண்டு வாழ்க்கை வாழ்ற? ரெட்ட வாழ்க்கை. நம்ம நினைப்போம் தேவனை அறியாத ஜனங்கள் தான், அது வேற. அவர் தன்னுடைய ஜனங்கிட்ட இன்றைக்கும் சரி இந்த காலவெளியில கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார். நீங்க கிறிஸ்தவர்கள், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். நான் கிறிஸ்தவன், எனக்கு இயேசு தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே இயேசு யாருன்னு தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு எதற்காக வந்தார் என்று சொல்லி. உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு தான் ரத்தம் சிந்தினார். எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் நமக்காக பாவத்தை மன்னித்தார், அவர் தான் சாபத்தை உடைத்தார், அவர் தான் மரணத்தை சந்தித்தார், அவர் தான் சிலுவையில தொங்கினார், அவர் தான் மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னது இயேசு ஒருவர் தான் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி தெரிந்து ஏன்பா ரெண்டு பேரும் நடக்கிற? நம்மளுடைய எண்ணங்கள் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கை வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆனா வாழ்வது பாகாலுடைய வாழ்க்கை. அதான் அவர்கிட்ட சொன்னாரு, நீ தேவனை அறிந்த பிள்ளை, நீ வருது எல்லாமே தேவனை அறிந்த யோகவா தேவனை அறிந்திருக்கிற, ஆனா உன்னுடைய வாழ்க்கை நீ செயல்படுகிறது, நீ நடக்கிறது, செயல்படுகிறது, நினைக்கிறது, போறது எல்லாமே என்னுடைய தேவனமான தெரியலையே, நீ செய்யறதெல்லாம் வித்தியாசமான இருக்குது. இந்த கேரக்டர் பாகால்னா விக்கிர ஆராதனை உள்ளவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் செய்கிறவர்கள். தேவனை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? தேவனை அறியாத பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கணும். தேவனை அறியாத பிள்ளைகள் தான் ரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல அறிந்த பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள்? ஆலயத்துல தான் இருக்கணும். ஏதாவது ஒரு டைம்ல, வெளியூரா இருந்தாலும் சரி, உள்ளூரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எந்த டைமும் அந்த நாள்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கலன்னா அவங்க உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் கிடையாது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போகணும் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டா போவாங்க, இஷ்டம் இல்லாட்டி வர மாட்டாங்க. நினைத்தா வருவாங்க, நினைத்தா போக மாட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்படி வரீங்களா? நினைத்தா இன்னைக்கு போன பாப்போம். இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. எவ்வளவு நாளைக்கு இப்படி நினைச்சு வாழ்வேன்? உனக்கு ஆசையா இருந்தா நீ போவ, ஆசையா இல்லாட்டி நீ போக மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் நீ ஊழியத்துல இப்படியே தங்கி நினைப்ப? எவ்வளவு நாளைக்கு தான் கூட்டத்துல நீ கலந்துக்காம இருக்க போகிற? எவ்வளவு நாளைக்கு தான் எப்படிதான் நீ இப்போ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே வாழ போகிற? அதான் சொல்லுங்க, ஒண்ணு என்ன ஃபாலோ பண்ணு, இல்லையா பாகால ஃபாலோ பண்ணு, ஏதாவது ஒண்ணு உனக்கு கிடைக்கட்டும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்க எத்தனை நாளைக்கு நீங்க குந்தி நடப்பீர்கள்? அப்ப கடைசியில நீங்க வாசிக்க போடப்பட்டிருக்கோம், they didn't say anything, they say nothing. ஏன்? காரணம் அவங்களுக்கு டிசைட் பண்ண தெரியல. ஆண்டவர் வேணுமா, ஆண்டவர் வேணாம். இன்னைக்கு பெருமாள் கத்துறது தான் நம்ம கேட்கிறாரு.
நீங்க அமைதியா இருக்கிறதுனால கர்த்தர் எல்லாத்தையும் செய்து கொடுக்கிற தேவன் கிடையாது. எந்த நிமிஷத்துல ஆண்டவரை நான் உனக்காக தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, காரணம் இவர்கள் இந்த குந்தி குந்தி நடக்கிறவர்கள் ரெண்டு எண்ணம் உள்ளவர்கள், ரெண்டு மனசு உள்ளவர்கள், உணர்ச்சியில நடக்கிறவர்கள், விசுவாசத்துல உணர்வு. இப்ப இன்னைக்கு நல்ல உணர்வு நான் கலந்துக்குவேன், இன்னைக்கு நான் ஒரு சவாலை சந்திக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் எதையுமே சாதிக்க முடியாது. cannot achieve anything. டபுள் மைண்டட், டபுள் ஃபீலிங். ரெண்டு மனசு உள்ளவர்கள் எதையுமே சாதிக்க முடியாது. இரண்டாவது, இப்படிப்பட்டவர்கள் எதையுமே ஜெயிக்கவும் முடியாது. மூன்றாவது, இப்படி உள்ளவர்கள் கர்த்தர் ரெண்டு மனசு உள்ளவர்கள் எவருமே உயர்வை சந்திக்க முடியாது, வளர்ச்சியை காண முடியாது. காரணம், எப்படி வளர்வார்கள்? இங்கிட்டு ஒரு நாளைக்கு, இங்கிட்ட ஒரு நாளைக்கு. கர்த்தர் இந்த நாளில் 2026 முடிஞ்சு 2 மாசம். இதுதான் கர்த்தர் எனக்கு ரொம்ப உணர்த்தினது. எவ்வளவு நாளைக்கா இப்படியே நினைச்சு வாழ போகிறேன்? எதுலையுமே கமிட் பண்ணாம, ஒரு சவாலை சந்திக்க முடியல. ஒரு கூட்டம்னு வரும் பொழுது அது ப்ராப்பரா செயல்பட்டு கூட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு கலந்து கொள்வோம், முடியலையே. ஏன்? பிகாஸ் we do not make a decisions. டிசைட் பண்ண தெரியும். நம்ம என்னைக்கு டிசிஷன் எடுக்கிறோமோ, then God will direct. Hallelujah. When you decide something for God, God will direct you. அப்பதான் அவர் டைரக்ஷனை காமிப்பார். நீ டிசைட் பண்ற வரைக்கும் இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க டைரக்ஷனை காமிக்க நான் டிசைட் பண்றேன். இல்லை, God's way is not like that. When you decide, then you open the directions, then you show the destination. அதன் பிறகு நல்ல காமிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய குணம் ஆசீர்வாதம் வேணும். நல்ல கத்துக்கீங்க, இதுதான் ரியாலிட்டி. ஏன் இந்த ரெண்டு மனசு எப்படியாப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவர்கள்னா, அதான் சொல்லுகிற பாகாருடைய தேவனை அறியாத ஜனங்கள் ஆலயத்துக்கு வருகிறது இதே கேட்டகரியில தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த கேட்டகரியில வந்தா ஆண்டவர் என்ன நினைப்பார்? அது பிரசங்கி அப்படியே நடந்தது. ஏன் ரெண்டு விதமா இருக்கு? ஆலயத்துக்கு தேவனை அறியாத வருகிறது, எதுக்கு வருவார்கள்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும். மாற அப்படித்தானே வரும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவர் வேணும். என்ன வேணாம்? இயேசு வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தேவையில்லை. எனக்கு சுகம் வேணும், ஆனா சுகம் கொடுத்தால அவரு எனக்கு தேவையில்லை. எனக்கு அவரு வேணாம், எனக்கு சுகம்தான் வேணும். எனக்கு விடுதலை வேணும், ஆனா விடுதலை கொடுத்தது வேணும் எனக்கு வேணும். எனக்கு உயர்வு வேணும், ஆனா உயர்வு கொடுக்கிறது எனக்கு வேணும். அதனாலதான் இந்த இசபெல் ஜனங்க பார்த்துருந்தாரு, என்னுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறேன், என்னுடைய சுகம் உனக்கு வேணும்னு கேட்கிறேன், என்னுடைய விடுதலை உனக்கு வேணும்னு கேட்கிறேன். ஆனா நான் என்ன தள்ளி வைக்கிறேன்? நான் வேணாம் உனக்கு. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? ஆசீர்வாதமா ஆண்டவர்? ஆண்டவர். ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிட்டா ஆண்டவர் பின்னால வர மாட்டார். நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தரின் வண்ணமான வளர்த்தெடுத்து ஆசீர்வதித்து உயர்வை வைத்திருக்கார். இந்த நாட்களில் வைத்திருக்கார். இந்த 3வது மாசம் தான். இந்த வருஷத்துக்குள்ளாக என்னோட ஆசை, என்னோட ஏக்கம், தேவனுடைய நான் ஜெபிக்கிறது எல்லாமே, ஆண்டவரை எவ்வளவு நாள் ஆண்டவரை இந்த சபையில ஜனங்கள் எதிலுமே கலந்து கொள்ளாம வந்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. எதிலுமே நாட் இன்வால்வ் எனிதிங், எதிலுமே கலந்து கொள்வதில்லை. ஆனா நான் வருவேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நான் வருவேன், கர்த்தர் எனக்கு சுகம் தரணும், நான் வருவேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தரணும், நான் வருவேன், கர்த்தர் எனக்கு உயர்வு தரணும். எவ்வளவு நாளைக்கு? காரணம், நமக்கு அது ஜெயிக்க பலன் கிடையாது.
இன்னைக்கு ஒரு டிசைட் பண்றேன், இன்னைக்கு ப்ரே மீட்டிங் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ப்ரே மீட்டிங். அந்த ப்ரே மீட்டிங் இருந்தாலும் சரி, நம்மளால டிசைட் பண்ணி பிளான் பண்ணி தெரியல, இன்னைக்கு 8 மணிக்கு நான் எனக்கு ப்ரே மீட்டிங் இருக்குது, எதை வந்தாலும் அதுக்கு பிறகு நீங்க நினைப்பீங்க, பார்த்த நீங்க சின்ன சொல்லுவீங்க, அந்த ஒரு சில காரியங்கள் டெத் லைஃப் அண்ட் டெத் வர டைம்ல டிசைட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமானே அப்படின்னு டிசைட் பண்ணணும். எங்க அப்பா இறந்த டைம்ல நாங்க டிசைட் பண்ணணும். நான் இருந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால எங்க அப்பா உயிரா வந்திருக்க மாட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போயிட்டு தான் வந்தேன். எங்க மனைவியோட எங்க அப்பா இறக்குற டைம்ல பைபிள் ஸ்டடி நடத்தணும். அன்னைக்கு அந்த உபவாச கூட்டத்துல திரும்ப இருந்து அங்க அப்பா இறந்த சிரமம் இல்லை, என்ன செய்யறது? ஆனா அவங்க டிசைட் பண்ணாங்க, நான் ஒன்றும் சொல்லல. she decided. நான் போனாப்புல எங்க அப்பா உயிரா வந்துட மாட்டாரு. உயிரா வரதா இருந்தா நான் போயிடுவேன். டிசைட். நம்ம என்ன நினைப்போனா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போன பிறகு என்ன ஒரு நாள் செஞ்ச பிறகு அப்பா இறந்து போனது கூட தெரியல, ஞாயிற்றுக்கிழமை கூட நீ சேர்ச்சுக்கு போயிட்டு தான் வரணுமே, அப்பா இறந்து இருக்கிறாரு அதுக்காக நீ ஒரு நாளைக்கு சேர்ச்சுக்கு போகாம இருக்கலாம். ஜனங்கள் எதுவெல்லாம் பேசுறாரு சொல்லுகிற நமக்கு ஒரு பயம். But you decide, God will hold the heart and reshuffle the heart in their mind. When you go, they won't ask any questions. சிங்கத்தின் வாயை அடைத்தது போல உணர்வுகளை உள்ளங்களை கர்த்தர் அடைத்து வைத்து உனக்கு ஒரு வழியை திறப்பார். காரணம், நீ கர்த்தருக்காக நின்றதுனால கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறப்பார். உன்னை அவமானப்படுத்த மாட்டார், உன்னை அசிங்கப்படுத்த மாட்டார், தலைக்குனிய வைக்க மாட்டார். காரணம், நீ கர்த்தரை கனப்படுத்தினதுனால அவர் உன்னை கனப்படுத்துவார். எவ்வளவு நாளைக்கு அப்படியே மாத்தி வாழ்ந்து போறோம்? When you decide something, அதனால தான் அவர்கிட்ட கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறே, உன்னை விடுதலை கொண்டு வந்தது நானு, காப்பாத்தினது நானு, செங்கடலை பிளந்தது நானு, யோர்தா நதியை புரட்டி போட்டது நானு, மதுளை உடைத்து தரமட்டமாக்குனது நானு, கானான் உனக்காக வைத்திருக்கிறது நானு. ஏப்பா அப்புறம் திருப்பி பாகால் பின்னாலே சுத்தி இருக்கீங்க? காரணம், இந்த கோத்திர டிஎன்ஏ, இந்த பாவ ரத்தம். இன்றைக்கு நம்ம கருத்து ஆராய்ந்து வருவோம். சொல்லுவாங்க, சுகர் வித்வுட் காஃபி இஸ் பிட்டர். காஃபி சீனி இல்லாத காஃபி இனிக்குமா கசக்குமா? அதே போலதான் லைஃப் வித்வுட் காட்ஸ் வேர்ட் இஸ் பிட்டர். கருத்துடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இல்லை, நம்ம வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை தான். சந்தோஷமாவே இருக்க முடியாது. நீ நினைப்பீங்க நல்லா தான். நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க போட்டு நீங்க ஆராய்ச்சி பாருங்க, 2026 வச்சு எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்து இருக்கிறீங்க? வராதனால கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை நீ டிசைட் பண்ணதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் 2 சம்பளம் 3 சம்பளம், நான் அதை பத்தி தவறா சொல்லல. அப்படியேதான் நம்ம இருக்கிறோம். ரீசன் பிகாஸ் நம்ம ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறதுனால. அப்ப நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்ம ஞாயிற்றுக்கிழமை உட்காரோம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை வெளியில சுத்தி இருக்கிறாங்க. அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில், இந்த மத்தியான வேளையில் சற்று பத்தி 2 மனசு இருந்தா, 2 உணர்வு இருந்துச்சுன்னா, 2 விதமான ஒரு ஸ்டேபிள் இல்லாத உணர்வு இருந்துச்சுன்னா, கர்த்தர் எதையுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். வாழ்ந்தா கர்த்தருக்கு வாழ்வேன், கர்த்தருடைய காரியத்துல முதலீடு கொடுக்கணும். காரணம், அவர் தான் எனக்காக செத்தாரு. நீ சாவல எனக்காக, என் உறவினர் சாவல, என் சொந்தக்கார யாரும் சாவல, கர்த்தர் தான் செத்தாரு. ஆனா அநேக தடவை நம்ம அதை விட்டுடுறோம், கர்த்தருக்காக எடுக்கிற காரியங்கள் விட்டுடுறோம். நம்மளுடைய உணர்வு எப்படி தெரியுங்களா? These people, ஜனங்களுக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய உணர்வு அப்படிதான். These people, they want God's love. தேவனுடைய அன்பு எனக்கு வேணும். என்ன வேணும்? தேவனுடைய அன்பு வேணும். ஆனா என்னுடைய அன்பு தேவனுக்கு இல்ல,
என்னுடைய அன்பு என்னுடைய ஆசை. எங்க என்னுடைய ஆசை எங்க இருக்குதோ அங்கதான் என்னுடைய அன்பை காட்டுது. இதான் நம்மளுடைய பலவீனம். இதுதான் தேவனை அறியாத அப்படிதான். தேவனுடைய அன்பு எனக்கு வேணும்ப்பா, ஆலயத்துக்கு வர தேவனுடைய அன்பு வேணும். ஆனா என்னுடைய அன்பு என்னுடைய தேவன்கிட்ட தான். இதான் அதான் கேட்கிறாரு, எவ்வளவு நாளைக்கு இப்படி செய்ய போற? போன வாட்டி நான் சொன்னேன், only God can love us 100%. தேவன் மாத்திரம் தான் ஒரு மனுஷனை 100க்கு 100 சேவிக்க முடியும். மனுஷன் only 75% தான். 25% நம்ம முழுமையா ஜெயிக்க முடியாது. அந்த 25% தான் நம்மளோட வாழ்க்கை தள்ளாடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல. இந்த வருடத்தில் பிரியமானவர்களே, ஏதாவது வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு நாள் ஒரு முடிவெடுக்க, இந்த வருடத்தில் ஆண்டவரை கர்த்தருடைய காரியத்துல நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், இதுல நான் கலந்துக்குவேன், வந்துட்டு போகிறது கிடையாது. அதான் அவர் சொல்கிறாரு, யூ மஸ்ட் மேக் a decision. அவர் தேவனுடைய அன்பு எனக்கு வேணும், ஆனா என்னுடைய அன்பு வேற இடத்துல. தேவனுடைய சந்தோஷம் எனக்கு வேணும். ஆலயத்துக்கு போனா தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆண்டவரை சந்தோஷம். ஆனா என்னுடைய சந்தோஷம் தேவனுடைய சமூகத்துல இல்ல. என்னுடைய சந்தோஷம் அங்க போனா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. I really rejoice when I was there. ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை குறைவில்லாம தரணும் ஆண்டவரை. எப்படிங்க முடியும்? இதான் தேவன் அறியாதவர்களுக்கு. அதான் அவர் சொல்கிறாரு, எவ்வளவு நாளைக்கு என்னோட சந்தோஷம் வேணும், ஆனா நான் வேணாம் உனக்கு. மூன்றாவது, they want God's peace. பட் என்னுடைய பீஸ், என்னுடைய சமாதானம், நான் அங்க இருந்தாதான் சமாதானம் இருப்பேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜஸ்ட் ஒரு திங், எவ்வளவு நாளைக்கு சொல்கிறாரு, எவ்வளவு நாளைக்கு, how long you will be இந்த மாதிரி வேவரா நீ நடப்ப உங்க உணர்வுகள்ல. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். காரணம், ஏப்பா என் வார்த்தையை கேட்க மாட்டேன்ற, என்னத்துக்காக you are not listening anything. Why you don't listen? Why you never learn your lesson to obey my word? என்னத்தினால என்னோட வார்த்தையை நீ கேட்டு ஏன் உனக்கு விளங்கலையா? அப்பதான் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் உன்னை மேல எப்படி வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் எப்படி நினைச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியம் பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நடந்த சம்பவத்தை இவங்க ஒண்ணு பேசுறன்னு போட்டப்பட்டிருக்கும். அவ்வளவு சொல்லி அந்த ஜனங்க ஒண்ணு பேசாம போயிட்டாங்க. அப்படின்னா எந்த டிசிஷன் எடுத்தாங்களா எடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃபாலோவிங் நீங்க அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்ச நாளைக்கு தேவனோட இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு தேவனோட இல்லாம இருப்பாங்க. சோ இன்னைக்கும் சரி, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா மேக் ஷூர் டு சம் டிசிஷன்ஸ். ஒரு சின்ன காரியம் தான், டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருடத்திலேயாவது, இந்த 2026 நான் ஒரு காரியத்தை முழுமையாய் செய்யணும். இந்த எக்ஸ்கியூஸ் பண்றது, சாக்கு போக்கு நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஆண்டவர் நம்பிடுவாரு. சில நேரத்துல நீங்க சொல்ற சாக்கு போக்கு நீங்க நினைப்பீங்க, நானே நம்பிடுவானே. ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் அவங்களை நம்பவே மாட்டேன். நீங்க சொல்றது எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்றீங்கன்னு. என்ன செய்யறது? நீங்க பொய் சொல்றதை நான் நம்பணும், ஆமாவா நினைச்சுக்கேங்க. அந்த மாதிரி பதில் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நினைச்சுக்கேங்க, நான் உங்களை நம்பலன்னு. நல்லா கட்டுக்கீங்க. நீங்க எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டேங்கள, நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், ஆமாவா நினைச்சுக்கங்க, உங்களை நான் நம்பல. ஆனா நீ நினைச்சுக்குவ, பாஸ்டர் நம்பிட்டாரு நான் சொன்னது அப்படின்னு. டிசைட் பண்ணுவோம். எவ்வளவு நாளைக்கு ரெட்ட வாழ்க்கை, எவ்வளவு நாளைக்கு எப்பதான் கர்த்தனோட ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த வருடத்துல கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ மலைகள் இருந்தாலும் உனக்கு ஆறுகளை நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. நீ பள்ளத்தாக்குல யாருமே உன்னை கவனிக்கல, பள்ளத்தாக்குல தரமட்டமா இருந்தாலும் அந்த இடத்துல ஊற்று தண்ணீர் உனக்கு உண்டு பண்ணுவேன். வனாந்தரமா இருந்தாலும் சரி, அங்க குளத்தை உண்டு பண்ணுவேன் உனக்காக. நீ ஒரு வறண்ட பூமியில இருந்தாலும் சரி, உனக்காக கிணற உண்டு பண்ணி காப்பாற்றுகிற தேவை. நம்ம பார்க்க ஒரு எழுத்துக்களோ ஜெரமியா புத்தகத்துல 35ஆம் அதிகாரம் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் எப்படி நம்மளை பத்தி டிசைன், அவருடைய எண்ணம். அதனால சொல்லுகிறாரு, உனக்காக நான் ஒரு நல்ல ஒரு வரைபடத்தை வைத்திருக்கேன். நீ என்ன இந்த மாதிரி இரட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற, எப்பதான் இந்த காரியத்தை நீ வந்து சேர போற, எப்பதான் இந்த காரியத்தை உனக்கு கொடுக்க போகிற என்று சொல்லி எரேமியா புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெரமியா 35ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க வைத்திருக்கிற 3 காரியத்தை
உங்க மத்தியில நான் சொல்ல விரும்புகிறேன். 3 கர்த்தர் எவ்வளவு அழகா நம்மளை குறித்த ஒரு காரியத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். மாநில 19 வசனங்கள் இருக்கிறது. பட் 2 கோடி இருக்கு எல்லா வசனமும். ஆனால் ஒரு அந்த கீ வாசம் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 35ஆம் அதிகாரத்துல எரேமியா 35:13 வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். This is what God desire. This is what God design. நம்மளை குறித்து கர்த்தர் நம்மளை ரட்சித்த குறித்து ரட்சிப்பு அடைந்த பிறகு கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற டிசைர் அண்ட் டிசைன். அவர் எப்படி நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், உன்னை பத்தி நான் இந்த படம் வரைஞ்சிருக்கேன். நான் டிசைன் பண்ணி லைக் this is my desire to fulfill. என்னுடைய வரைபடம் மாத்திரமல்ல, நான் ஏங்குகிறேன் உன்னை எப்படியாப்பட்ட இப்போ ஒரு மனுஷியாக நான் பார்க்க விரும்புகிறேன். எப்படியாப்பட்ட ஒரு மனுஷியாக. 35ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆங்கிலத்தை போட்டிருக்கோம். How long it will be like that? Why you never learn a lesson of obeying? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை புத்தி சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளாம எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிற? தேவனுடைய ஆலோசனை கேட்காம எவ்வளவு நாளைக்கு வாழ போகிற? தேவனுடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளைக்கு இப்படி வார்த்தையை தள்ளி விட்டு நடக்க போகிற? ஏன்னா இசபெலுக்கு கர்த்தர் கேட்டவர் எரேமியா மூலமா கேட்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு? பிகாஸ் ஏன் கேட்கிற எவ்வளவு நாளைக்கு கேட்கும்போது நீங்க ஏன் என் வார்த்தையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளாம காரணம் என்ன? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க? ஆனா உங்களை பத்தி நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் என்ன பண்ண டிசைன் பாருங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா God desire and design to protect your physical. நம்மளுடைய சரீரத்தை கர்த்தர் அவ்வளவாக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீ நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், பிசிக்கல் நல்லா இருக்கணும். அதனால சொன்ன நன்மையானது தேவனிடத்திலிருந்து வருதுன்னா தீமையானது யாரிடத்தில் வருது? நம்மிடத்திலிருந்து வருது. ஆனா உன் பிசிக்கல் உடம்ப நான் நல்லா வைத்திருக்கிற விரும்புகிறேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நமக்கு சீக்கு வருதுன்னு சொன்னா அது யாருடைய காரணம் நினைக்கிறீங்க? சாப்பிடாதன்னு சொன்னாதான் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு தானே. குடிக்காதுன்னு சொன்னாதான் குடிப்போம். அப்படியே ஒரு நாள்ல சளி பிடிச்சிடும். தொடாதன்னு சொன்னாதான் தொடுவோம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தான். அதோடைய திறவுக்குள்ள எங்க இருக்கு? மூக்குக்கு கீழே ஒரு கதவு இருக்கான். மூக்குக்கு கீழே ஒரு கதவு. அந்த கதவை நீங்க சரியா சீல் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அதை எப்போதுமே திறந்து விட்டுறது. கார்டு வைக்கிறது இல்ல, செக்யூரிட்டி கார்டு போடுறது இல்ல, கதவு பூட்டுறது இல்ல, பூட்டி லாக் பண்றது கிடையாது. அப்படியே திறந்து ஒரு சில வீடு கதவு திறந்தே கிடக்கும். யாவும் வந்தா இப்படி பூந்து வெளியே போலாம் பண்ணால கேட்டா மேல உள்ளவர் எல்லாம் பார்த்துக்குவாரு வீட்டுல. ஏன் அவர் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் வீட்டை பார்த்து கொள்வாரு. அதே போல அப்படி சொல்லி சொல்லி நம்ம வாயிலையும் அப்படியே விட்டுறோம். ஆண்டவர் பார்த்து கொள்வாரு. அப்ப ஏன் சீக்கு வராது? இதே ரியாலிட்டி. சீக்கு பிசாசா கொடுத்தான், சாத்தானா கொடுத்தான் இல்லையே. நம்ம வாயை நம்ம அழகினமா, கண்ட்ரோல் பண்ணமா, ஒரு கட்டுக்குள் வைக்கணுமா, லிமிட் பண்ணணுமா, எல்லாமே கண்ட்ரோல் இருக்கும். அல்லேலூயா. வர நம்ம சைத்துல இருக்க பலவீனம் இருக்கதான் செய்யும். ஆனா நானே என்ன சொல்லிக்குவேன், எனக்கு வர சில காரியங்கள் வர்றது காரணம் வேற யாரையும் நான் ப்ளே பண்ண மாட்டேன். இட்ஸ் ஆல் மை மிஸ்டேக். இப்ப முட்டி பிரச்சனைன்னு சொல்றாங்க. முட்டி பிரச்சனை. நான் டாக்டர் போய் கேட்டேன். டாக்டர் சொன்னாரு டூ ஆப்ஷன். ஒன்னு, நீ நீட் டு பி ரீப்ளேஸ் யுவர் நீ, ரீப்ளேஸ் பண்ண உதவி, இல்ல நீ மெயின்டைன் ஓவர் லைஃப் டைம் அப்படின்னு. யூ சூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. நம்ம இனி முட்டி ரீப்ளேஸ் பண்ணி என்ன ஒலிம்பிக்ல ஓட போறோம்?
இல்லையே, இருக்கிறதே கொஞ்சம் காலம். இதை ஏன் வெட்டிக்கிட்டு 20 வரைக்கும் உட்காந்து இருக்கிறது? அப்ப நான் கேட்டேன், யூ சூஸ் பாஸ்டர், பிகாஸ் அவருக்கு தெரியும் நான் பாஸ்டர், யூ சூஸ் அப்படின்னு. நான் கேட்டேன், வாட் இஸ் நம்ம பாருங்க எப்படியும் பழி ஏதோ பின்னால ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு கேட்போம் தெரியுங்களா, இந்த பதில் வருதா அப்படின்னு. நான் கேட்டேன், அதான் ஆப்ஷன் வேற எது வாய்ப்பு இருக்கா? இருக்கு, 2 வாய்ப்பு தான். ரிப்ளேஸ் பண்ணா ரிப்ளேஸ் பண்ணு, இல்ல மெயின்டைன் பண்ணா மெயின்டைன் பண்ணு. இதை விட வேற வாய்ப்பு 2 தான் இருக்குது. ஏதாவது நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் நான் பார்த்தேன், இதுக்கெல்லாம் ஏன்டா அப்படின்னு. சரி, அப்பா சொன்னாரு. நான் கேட்டேன், இதுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தீங்க? அப்போ அவர் தான் சொன்னாரு. அப்பதான் நினைச்சேன், இது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா காலத்துல நான் வந்து இந்த ஓட்டம், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நான் சொல்லுவேன், ஓட்டம் ஓடுவேன், சும்மா ஓடுவேன் என்னோட ஹெல்த்துக்காக. பண்ண மாதிரி ஓடுறது, 10 ஆடுறது. அப்பெல்லாம் நமக்கு வைட்டமின் சி, ஏ, பி, டி, Z எல்லாம் நமக்கு வைட்டமின்ஸ் கிடையாது. எல்லா ரசம், சாம்பார், சோறு தான். வஞ்சல் மீன், வவ்வா மீன்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாமே எனக்கு ஈக்கம், கம்பம் மீன், தள்ளுபட்ட மீனுங்க தான். இப்பதான் ஒரு இதுனா நமக்கு வந்து வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, சி எல்லாம் எடுக்கிறோம். அப்ப என் காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்பா சொன்னாரு, நீ ஓடி ஓடி நீ முட்டிக்குள்ள வேண்டிய நீ சாஸ் நீ கொடுக்கல, அதனால முட்டி தேங்கிடுச்சு. அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே கல்லாகி அதனால ஆப்ரேட் பண்ணிருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு உனக்கு வயசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. உன் வயசு வந்து எஜேஷன் நிற்குது. யூ வாண்ட் சப்போர்ட் யூ. அப்ப நீ வந்து மெயின்டைன். அதே போலதான் நினைச்சேன், ஆமா ஆமா பிகாஸ் ஆஃப் மீ தான், மை ஓன் மிஸ்டேக். அப்படி அக்செப்ட் பண்ணாதான் நான் இன்னும் முக்கிய வச்சுட்டு நான் நடக்க முடியும். அல்லேலூயா. You must accept it. So கர்த்தருடைய டிசைன் மோர் எஃபெக்டிவ்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சரி, நம்மளே சேர்த்து காலை வேலையில மத்தியான வேலையில உங்களுடைய சரீரத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ் டிசைன் அப்படி படிச்சிருக்கு. நல்ல அழகா இருக்கணும், 70 வயசா இருந்தாலும் 20 வயசு மாதிரி இருக்கணும். மைக்கேல் சிரிக்கிறார், என்ன? So same way, God desire, God's desire is word is more personal relationship with God. கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஏன் சொல்றேன்னா, நீ தேவனோட நல்ல உறவு வைத்துக்கொள். வெளியில உறவு வைத்திருக்கிற அது but the important is நீ தேவனோட நல்ல உறவு வைத்துக்கொள். தேவனோட நல்ல உறவு வைத்துக்கிட்டனா there is a channel of blessing for you. தேவனோட வைத்திருக்கிற உறவு தான் நமக்கு ஆசீர்வாதத்தை வழி நடத்தலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த முடிச்சிடுறேன் இந்த ஒரு காரியத்தோடு. கம் பேக் டு காட் அண்ட் சே காட், அடர்ந்து இந்த குத்தி குத்தி நடக்க 2 மனசு இல்லை. ஐ டிசைட் திஸ் இயர் 2026 God, I make a decision. கர்த்தருடைய காரியத்தில் I give first priority. முடியலையாட்டியும் நான் செய்கிறேன். நான் சொல்லுகிறேன் 100 ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நான் சொல்லுகிறேன். When you decide today, within 3 months, you will see the result. You make the decision today. I'm telling you prophetically, many people. You make a decision for God, not very எதிர்க்கிறது. கருத்திற்காக it can be difficult, it can be a bitter. When you obey God's word, it's like a bitter, but the end is sweeter. When you disobey God's word, கர்த்தருடைய வார்த்தையை disobey, is a sweeter, but the end is a bitter. You choose which is. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் டிசிஷன் எடுக்கிறேன். எதுவும் ஒரு எதா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். 2 மனசுல எடுத்த முடிவு நான் நிக்க போகிற ஆண்டவரை சொல்லுகிறேன். கர்த்தர், I tell you, within 3 months நீங்க எடுத்த முடிவுக்கு கர்த்தர் will open the result and show that I am your God. Amen. So ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, don't waver your feeling, don't waver your faith. அடே நாம் ஸ்டேபிள் இல்லாம இருக்காது. You make a decision, God will direct you and get you to the destiny where God want you to be. நீ டிசைட் பண்ண முடிவெடு, கர்த்தர் வழியை திறப்பார், வாசலை திறப்பார், உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு உன்னை சேர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் மூடினா ஜெபிப்போம். ஒரு பாடலோடு நம்ம வருவோம். லீபார் ராதா ராம ஷிகா மரியாதா
ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் இதயத்தை பார்க்கிறவராக you desire. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், it can be a ministry, it can be whatever thing that you find very difficult. ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடிவு. நீங்க இன்னைக்கு டிசைட் தேவனுடைய சமூகத்தில் எடுங்க. within a 3 month God will open the door for you and show what is his desire in your life. உங்களுடைய வார்த்தையை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் திருப்புகிறவராக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.